சேனக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறேன். சேனக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு கூட்டுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சேனக்கிழங்கையும் பச்சை வேர்க்கடலையும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். 2 உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் கொடுத்துக்கலாம். கூட்டுக்கு அரைக்க தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சோன்னா உளுத்தம்பருப்பு போடணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு, ஒரு 1/4 துண்டு பட்டை, காரத்துக்கு தேவையான சிகப்பு மிளகா, 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணணும். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். வேக வச்சா சேனக்கிழங்கு வேர்க்கடலையோட வேக வச்சா ஒரு 1/4 கப்பு துவரம் பருப்பு, அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச புளி தண்ணி ஊற்றணும். அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். தேவையான சால்ட்டு, வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், சிகப்பு மிளகாய் நல்லா பொரிஞ்சோன்னா கூட்டில் மிக்ஸ் பண்ணணும். கூட்டில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சேனக்கிழங்கு கூட்டு ரெடி.